பண்ணுவாரா? ஒரு வயசு வித்தியாசம் எல்லாம் பேசுவாரா? ஆட்டோ டிரைவர்னு சொல்லக்கூடிய அவரை வந்து அவர் கலீல் அண்ணா அவரை பேசினதாகட்டும், மணிவண்ணன் இவரோட வயசுல பெரியவரா இருக்கக்கூடிய அவரு சொன்னதாகட்டும், இப்படி பேசுறாரு ராஜுபாய் கிட்ட இருந்து நாங்க இதை எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்களுமே எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்கன்னா ஏன் விஜய் சார் கமல் சாராவது 6 சீசன் நடத்தி 7வது சீசன்ல அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு நடுவுல அவர் ஏதோ கான்ஃபிளிக்ட்ல மாட்டி அதுக்கப்புறம் எனக்கு இந்த தலைவலியே வேணாப்பா அப்படின்னு அவர் ஒதுங்கி போயிட்டாரு. அவர் மாட்டினதுக்கு அப்புறம் தான் அவர் ஒதுங்கி போயிட்டாரு. அவருமே 7 சீசனுக்கு அப்புறம் எக்ஸ்போஸ் அவரோடது அந்த ஒரு ஸ்டாமினால அவர் 7 சீசன் இழுத்து பிடிச்சி 7வது சீசன் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு போயிட்டாரு. மாயா ரெட் கார்டு விஷயத்துல மாயாவால அவரோட விஷயங்கள் வந்து அவருக்கான ஒரு விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் பிக் பாஸ் பக்கமே ஒரு கும்பிடு போட்டு போயிட்டாரு. ஆனா விஜய் சேதுபதி சார் முதல் இயர் தப்பிச்சாலும் 8th சீசன் தப்பிச்சாலும் 9th சீசன் தக்காளி தூக்கா நல்லாவே எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு அப்படின்னும் போது ஏதோ ஒரு தைரியத்தில் திருப்பி இந்த சீசன்ல வராரு. ஏன்னா அடி வாங்க அவர் தயாரா இருக்காரு. அடிக்கிறதுக்கு ஜனங்களும் தயாரா இருக்காங்க, பிக் பாஸ் ஃபேன்ஸும் தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நான் அடி வாங்கறதுக்கு ரெடிப்பா அப்படின்ற லெவல அவர் திருப்பி ஹோஸ்ட் அடி வாங்க வராரு. அது அவர் இஷ்டம். அவர் காசுக்காக அவர் பண்ணிக்கிறாரு. அவருக்கு தேவை அவர் பண்ணிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ ஹோஸ்டையும் விட்டு வைக்காது, கண்டஸ்டன்ஸையும் விட்டு வைக்காது. அப்புறம் உள்ள நடக்கிற விஷயங்களை யூடியூபர்ஸ் நாங்க எடுத்து பேசும்போது எங்களுக்கான கமெண்ட்ஸ்லயுமே பிளஸ் மைனஸ் நீங்க என்ன பிஆர் பண்றீங்களான்னு நான்லாம் கமெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணாததே இல்ல 2 வருஷமா தான் நான் யூடியூப் பண்றேன். இத்தனைக்கும் ஃபேஸ் காட்டி நான் ஒரு விமனா பண்றேன் அப்படின்னும் போது அவ்வளவு அபியூசிவ் கமெண்ட்ஸ் வரும் செய்யும் போது அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு எங்களுக்கான ஒப்பீனியன் எடுத்து வைக்கிற பிளாட்ஃபார்மா தான் நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசன்ல நான் பிக் பாஸ் ஷோ பத்தி பேசுறதை விடவும் பிக் பாஸ் ஷோ இவங்க எப்படி கொண்டு போறாங்க, ஹோஸ்ட் இந்த ஷோ எவ்வளவு ஃபேரா நடத்த போறாரு, உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எவ்வளவு வந்து என்ன சொல்றது நிஜமாவே வந்து டிசர்விங் கண்டஸ்டன்ஸா அப்படிங்கிற ஆங்கிள் தான் இந்த சீசன்ல என் ரிவ்யூ இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எப்பயுமே அப்படிதான் பண்ணுவேன். ஆனா அதுல கொஞ்சம் கண்டென்ட்டாவது இருக்கும் பேசுறதுக்கு. இந்த சீசன்ல கண்டென்ட் இருக்குமா அப்படிங்கறத விட அந்த கண்டென்ட்டுக்காக இவங்க என்னென்ன அலப்பறை பண்ண போறாங்க. விஜய் டிவி போன சீசன்ல ரெட் கார்டு கொடுத்து அலப்பறை பண்ணாங்களா அதே கண்டென்ட்டுக்காக டிஆர்பிக்காக அந்த மாதிரி என்ன அலப்பறை பண்ண போறாங்கன்றதோ இந்த முனியம்மா மாதிரி ஆளுங்க எக்ஸ்போஸ் ஆகுறது அப்படிங்கிற விஷயமும் இன்னும் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸா யார் யார் உள்ள இருப்பாங்க அவங்களுக்கும் கண்டிப்பா முனியம்மாக்கும் ஏதோ ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட்கோ கண்டிப்பா முட்டிக்கோங்க. அது ஃபார் ஷோர் நான் சொல்றேன். அது பிரியங்காவா இருக்கும். ஐ மீன் பிரியங்கா நான் சொல்றேன் செகண்ட் லெவல வந்து பிரியங்கா பிரியங்கா செகண்ட் லவ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்களும் ஒரு டாமினேட்டிங் பர்சன் தான். அவங்க சரி தப்பு அப்படிங்கறத விட நான் செகண்ட் லவ் ஷோ வந்து ஃபுல்லா கண்டினியூஸா ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை பத்தி நான் ரிவ்யூ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஒரு விதமான மேனிபுலேட்டிங் தான், இன்ஃபுளுன்சிங் தான், டாமினேட்டிங் தான். பட் ஆனா நான் இப்படிதான் அப்படிங்கறத அவங்க ஓப்பனா சொல்லிடுவாங்க. முனியம்மா அதை ஓப்பனா சொல்லல. அவ்வளவுதானே தவிர அப்போ சண்டைக்கு வரியா அப்படின்னு கேட்டு நிக்கக்கூடிய கேரக்டர் பிரியங்கா இருப்பாங்க. சண்டையா எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம்ப்பா. நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. நான் எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா, நான் கிராமத்துவாசி, நான் அப்பாவி அப்படின்னு சொல்ற ஆங்கிளா வந்து முனியம்மா இருக்க போறாங்க. அப்படிலாம் நீ தப்பிக்க முடியாது, வா வா வந்து நில்லு பாத்துடலாம் ஒரு கை அப்படின்னு இழுத்து வச்சு சண்டை போடக்கூடிய ஆளா பிரியங்கா பிரியங்கா ஒருவேளை உள்ள வந்தா அவங்க பேரும் அடிபடுறதுனால சொல்றேன். அவங்க வந்தா இல்ல ஃபரீனா அவங்க பேர் அடிப்படுது இல்ல வேற யாராச்சும் இவன் எத்தனைக்கு எத்தனை உலகத்துல இருப்பான்னு நான் சொன்ன மாதிரி இவங்க புத்திசாலின்னு இவங்க நினைச்சா இவங்களோட புத்திசாலியாவோ இல்ல இவங்களுக்கே என்ன சொல்றது ஆப்படிக்கிற லெவல்ல வேற யாரோ ஆளு கண்டிப்பா விஜய் டிவி விடுவாங்க. அது வந்து செலக்ட் பண்ணிதான் விஜய் டிவி முனியமா உள்ள அனுப்புறாங்கன்னா இந்த செம்ம சண்டை யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்னு ஒரு காமெடி வருமே அந்த லெவல்ல இருக்க போகுதுங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கு நான் நல்லவன் நியாயம் நியாயம் அப்படி கடவுள் மேல சொல்லிட்டு எல்லாம் இவங்க வீடியோ போடுறதெல்லாம் வந்து இவங்களோட ஆக்டிங்கோட உச்சகட்டமா தான் இருக்கு. அதே மாதிரி இப்போ இவங்க முனியம்மா வந்து மதுரையில இருந்து அங்க போயிருக்காங்க, ஷூட்டிங்க்கு போயிருக்காங்க, ஆடிஷனுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு தங்க இடம் ஆல்ரெடி நான் வீடியோல பேசியிருப்பேன். தங்க இடம் கொடுத்தாங்க, ஃபுட்டு கொடுத்தாங்க, அவ்வளவு கவனிச்சாங்க, மரியாதை கொடுத்தாங்க. அதெல்லாம் இங்க கிடைச்சதுனால எங்க விஜய் டிவிக்கு சொம்பு தூக்குறீங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா நீங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா ஆகும்போது அங்க ஃபுட்டுக்கான விஷயங்களோ, தூக்கத்துக்கான விஷயங்களோ, உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ்க்கான விஷயங்களோ, உங்களுக்கான கம்ஃபர்ட்கான விஷயங்களோ செம்மையா அடி வாங்குன்னு சொல்லும்போது அப்பயுமே இதே நன்றி உணர்ச்சியோடவே விஜய் டிவிக்கு சொம்பு தூக்குவீங்களான்னு நாங்க பார்க்கதான் போறோம். அப்படி ஒருவேளை நீங்க விஜய் டிவிக்கு அப்ப சொம்பு தூக்கலன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் டிவி பண்றதையோ இல்ல விஜய் டிவி எங்கேயோ ஒரு இடத்துல என்னடா இவங்க சரியா சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, நேத்தே தூங்க விடல, இன்னைக்கு வந்து இந்த டாஸ்க் வேற வச்சுட்டாங்க, இதுல இதை செய் அதை செய்ய வேற ஆர்டர் போடுறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து புலம்புனீங்கன்னு வைங்களேன், விஜய் டிவி பக்காவா உங்களை வச்சு செஞ்சிருவாங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரி நிறைய சீசன்ல நாங்க பார்த்திருக்கோம். விஜய் டிவி வந்து ஒருத்தவங்களை தூக்கி வைக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் தூக்கி வைப்பாங்க. அவங்களை வச்சு செய்யணும்னு நினைச்சாங்கன்னா எடிட்ல வச்சு காட்டுறதுலயோ ஒன்னார்ல வச்சு காட்டுறதுலயோ அவங்க வச்சு செய்வாங்க. எல்லா கேமராலயும் அவங்களுக்கான விஷயங்களை வந்து ப்ரொமோல எடுத்து போட்டு போன சீசன்லலாம் ப்ரொமோ கோயின்னு சொல்லக்கூடிய பாரு வச்சுதான் இவங்க ப்ரொமோவே வந்து விட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ப்ரொமோ விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவளுக்கான எந்த ரெகக்னேஷனும் கொடுக்காம ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிச்சாங்க. அப்படியே சக்கையா பிழிஞ்சிட்டு தான் வெளில அனுப்புவாங்க போது ஜாக்லினும் சௌந்தர்யாவை வச்சுதான் இவங்க டிஆர்பி எடுத்தாங்க. ஆனா அதே ஜாக்லினை அந்த கேஷ் அந்த ஷூட்கேஸ் விஷயத்துல வெளில அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லும் போது இதுல ஜாக்லின் சொம்பா இல்ல பாரு சொம்பா அப்படின்லாம் சொல்லும் போது மாயாக்கான விஷயத்த எப்படி பண்ணாங்க அப்படின்னும் போது மாயாக்கான விஷயங்களை டிஆர்பிக்கு எடுத்தாலும் மாயாக்கு பதில் அவங்க வச்சு செஞ்சது பூர்ணிமாவை தான் வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் போது அகைன் அவங்களும் அவங்க கேஷ் எடுத்துட்டு ஏதோ ஒரு வகையில போயிட்டாங்கன்னா
இப்போ மாயாக்கான ரெக்கக்னேஷனுக்கு தான் இந்த காமன் மேன் ஒரு ஷோ. ஆக்சுவலா இது காமன் மேன் சொல்றதுக்கு முன்னாடி காமன் மேன்ன்ற பேர்ல கோமாளிங்களே எடுக்கிறாங்க, இல்லைன்னா வந்து டாக்ஸிக் எடுக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா மாயாக்கு ஹைப் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஷோவே வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்களான்னு ஒரு டவுட் வருது. ஏன்னா மாயா வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்கவுங்க ஜேர்னி பர்சனலா அவங்கவுங்க வெளில போயிட்டு என்ன பண்றாங்கன்றது அவங்கவுங்க டேலண்ட்டை பொறுத்து. பிக் பாஸ்ல ஒரு ஃபேம் கிடைச்சிருக்கு, பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ, அதை நாங்க எங்க யூடியூப் சேனல்ல யூஸ் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா வந்து வெளியில அந்த ஈவெண்ட் மூலமா ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம், இல்ல படத்துல சான்ஸ் கிடைச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம், இல்ல விஜய் டிவி சொம்பாவே நாங்க 2 வருஷம் கான்ட்ராக்டா குக் வித் கோமாளிலயோ மத்த சூப்பர் சிங்கர்லயோ போய்க்கிறோம்ன்றதெல்லாம் வேற கேட்டகரி. ஆனா வந்துட்டு ஆனா மாயா வந்து உள்ள இருக்கும்போதே நான் வந்து கமல் சார் படத்துல நடிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு ஊட்டிட்டு இருப்பாங்க அர்ச்சனா கிட்ட. ஓகே, அர்ச்சனாவும் ஒரு ஆக்டிங் பண்ணி அந்த சீசன் வின் பண்ணிட்டாங்க. பிரதீப்கான சப்போர்ட் அர்ச்சனாக்கு ஆட்டோமேட்டிக்கா போனதுனால அவங்க வின் பண்ணாங்க. ஆனா அந்த சீசன் முடிஞ்சதுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க மஞ்சுளா டீச்சரா தான் அவங்க யூடியூப் சேனல்ல இருக்காங்க. பெருசா எங்கேயும் ஷைன் ஆக முடியல. அவங்களுக்கான விஷயங்கள் வந்து வெளியில வந்து தெரியல, இல்லைன்னா அவங்களுக்கான சான்ஸ் கிடைக்கல அப்படின்னும் போது திருப்பி வந்து மாயாவை உள்ள கூப்பிட்டு உங்களுக்கான ஹைப் கொடுத்து திருப்பி உங்களுக்கான ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சம்பளம் கொடுத்து மாயாக்கான ஹைப் கொடுக்கறதா மட்டும் இந்த ஷோ வந்து. அப்ப ஆரி ஏன் கூப்பிட்டாங்கன்னா, ஆரி தமிழா நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் கூப்பிட்டாங்கன்னா, அவங்கள வந்து ஆரி சீசன்ல அவங்க பாலாவை வின் பண்ண வைக்கணும்னு நினைச்சாங்களா, இல்ல வேற யாரும் வின் பண்ண வைக்கணும்னு நினைச்சாங்களோ. ஆனா ஜனங்களோட சப்போர்ட் இருந்ததுனால மட்டும்தான் ஆரி அவர் வின் பண்ணாரு அந்த சீசன்லன்னு சொல்லும்போது, அந்த சீசன்ல செம்ம அடி வாங்கினது அர்ச்சனா. விஜய் டிவி அர்ச்சனா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் அடி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து வெளில புலம்பாத வின்றுவே இல்லை. தெரியாம உள்ள போய் மாட்டிக்கிட்டேன், அப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது, என் பொண்ணு வரைக்கும் அவங்க பொண்ணு பேர் ஜாரான்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாம் இந்த அளவுக்கு என் ஃபேமிலி வரைக்கும் அது வந்திருக்கு அப்படின்னும் போது ஆரிக்கு அகேன்ஸ்டா பேசினவங்க தான் வந்துட்டு சாரி ஆரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினவங்க தான் விஜய் அர்ச்சனாக்கு அந்த அன்பு ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கான நிஷா, அவங்களுக்கு அறந்தாங்க நிஷா, அவங்க குரூப் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த சீசன்ல அர்ச்சனாவை வச்சு செஞ்சாங்க அப்படின்னும் போது சோ ஆரிக்கான சப்போர்ட் சேனல் எதிர்பார்க்காத வகையில ஜனங்க கிட்ட இருந்து வந்ததுனால அவர் அந்த சீசன் வின்னர் ஆயிட்டார். ஆனா இப்போ அவர் இமேஜ் டோட்டல் டேமேஜ். எங்களோடது ட்ராப்ல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்களே ஆரி, நல்ல விதமா வெளில போயிட்டீங்கல்ல, அந்த பேரோட இன்னும் இருக்கீங்களா, ஆரி சீசன் தான் சூப்பர், ஆரி சீசன் தான் சூப்பர்னு வாங்க வாங்க உங்களை வச்சு செய்யறோம் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு கொடுத்த போஸ்ட் தான் ஜட்ஜ் போஸ்ட் இந்த ஆரி அப்படின்னு சொல்ற இடத்துல. ராஜு சீசன்லயும் பெருசா அவர் வந்து நெளிவு சுழிவா போய் அப்படியே ஒரு காமெடி ஜோன்லயே போய் தக் லைஃப் அப்படிங்கிற பேர்ல அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஓவியாவும் வந்து ஏதோ பொட்டன்ஷிப் வந்து இவங்க கேக்குறாங்களே காமன் மேன் கிட்ட எல்லார்கிட்டயும், பொட்டன்ஷியலா என்ன பண்ணுவீங்க, பிக் பாஸ்க்காக என்ன பண்ணுவீங்க, பிக் பாஸ்க்காக நீங்க வந்து என்ன வந்து குடுப்பீங்க, எதுக்காக பிக் பாஸ் வரணும்னு நினைக்கிறீங்கன்னு பெருசா ஹை லெவல்ல தூக்கி வச்சு பிக் பாஸ்க்கான விஷயங்களை இன்டர்வியூ பண்றாங்களே. அவங்க ஓவியம் மட்டும் என்ன பெருசா எதாவது பண்ணாங்கன்னா, அவங்க சீசன் நான் பாக்கல, பட் ஆனா அங்கங்க சொல்லும் போது யூ ஆர் ஜஸ்ட் கிளாம் டால் அப்படிங்கிற இடத்துலதான் அவங்க ஒரு டால் மாதிரி உங்களை பார்க்கலாம், ரசிக்கலாம், அப்புறம் கியூட்டா இருக்காங்க அப்படின்னு 4 வார்த்தை வந்து ஷேக்கன் பண்ணி பேசிக்கலாம், ஹக் பண்ணிக்கலாம், அவ்வளவுதானே தவிர பொட்டன்ஷியலா ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னும் போது இன்னைக்கு வர கண்டஸ்டன்ட் கிட்ட மட்டும் நீங்க நோண்டி கேள்வி கேட்கறது அப்படின்னும் போது இந்த இடத்துல ஃபெரோஸ் கான் நினைக்கிறேன் அவர் வந்து லோ பட்ஜெட் கமருதீன் கூட எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, நிக் நேமா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவரு இல்ல, ஆக்சுவலி ஆமா அவரா, அவர் ஒரு பக்கம் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அவரும் ரிஜெக்ட் ஆயிட்டார், அவர் பக்கம் இன்டர்வியூ கொடுக்குறாரு. இவரு சுப்பிரமணி அவரை பத்தி பேசணும்னு நினைச்சேன், அவரும் ரிஜெக்ட் ஆயிட்டார், அவர் பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ட் தான், பட் ஆனா அவரை செலக்ட் பண்ணல. அவர் கூட வந்தது அந்த குட்டிக்கரணம் போட்ட பொண்ணு ஷாமா அப்படிங்கிற பொண்ணு. ஷாமா அப்படிங்கிற பொண்ணு அவர் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், அவருக்கான விஷயத்த அவர் பேசுறாரு அப்படின்னும் போது அவருக்கான விஷயங்களை நீங்க ரிஜெக்ட் பண்ணது கூட ஓகே. ஆனா நீங்க அகைன் ஜட்ஜஸ் உங்க இஷ்டம், சேனலோட ரூல்ஸ் எல்லாம் பண்ணீங்க, பட் ஆனா அவரை ஹியூமிலேட் பண்ணி வெளில அமிச்சது இருக்குல்ல, அப்படின்றதுதான் ரிஜெக்ட் ஆன எல்லாருக்குமே ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கு, ஒரு டிராமாவா இருக்கு. எங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணது கூட எங்களுக்கு பெருசா இல்ல, நாங்க ஒண்ணுமே இல்ல, நாங்க ஜீரோ, எங்களுக்கான வேல்யூவே இல்லாத மாதிரி எங்களை ஹியூமிலேட் பண்ணி ஜட்ஜஸ் வெளில அமிச்சது இருக்குல்ல, அது எங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. எங்க லைஃப்ல எங்களுக்கான விஷயத்துக்கு எங்களுக்கான பர்சனல் ஸ்ட்ரகிள்க்கு நாங்க மட்டும்தான் வந்துட்டு அதுக்கான ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அது ஒண்ணுமே இல்ல, நீங்க இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, இதெல்லாம் ஒரு கதையா, இதெல்லாம் ஒரு விஷயம் பேசுறீங்களா, நீங்க ஹியூமிலேட் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. சோ எங்களை நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணணும் டிசைட் பண்ணதுக்கு நீங்க அந்த ஆடிஷன்ல வச்சோ அதை ஒரு டிஆர்பிக்காக யூஸ் பண்ணியோ பண்ணாம நீங்க ஓகே நீங்க ரிஜெக்டட் அப்படின்றத நீங்க டீசெண்டா சொல்லிட்டு போயிருக்கலாம், அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஹர்ட் ஆன விஷயம் இவங்க ரிஜெக்ட் பண்ண விதம் தானே தவிர ரிஜெக்ட் பண்ணது இல்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் சுப்பிரமணி அவருக்கு நான் பர்சனலாவே இன்ஸ்டால வந்து கொஞ்சம் போய் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணேன். ஏன்னா அவர் வந்து குமுதம் இன்னும் 2 3 நிறைய இன்டர்வியூஸ் வந்து இந்த ரிஜெக்டட் கண்டஸ்டன்ஸ் கிட்ட நிறைய பேர் பண்றாங்க நிறைய சேனல்னு சொல்லும்போது அவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூலாம் சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, இந்த டாக்ஸிக் எடிட்டிங் பண்றாங்க பிக் பாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை